இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு பதவி ஏத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இன்டர்வியூ தான் முதல் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம அப்படியே நிறைய விஷயங்கள் பேசுவோம். கண்டிப்பா. ஆனா ரொம்பவே தேங்க்யூ எங்களுக்கு முதலமைச்சரா நீங்க வந்ததுக்காக. அண்ட் கண்டிப்பா நம்புறோம் நம்மளோட ஸ்டேட்டுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்கன்ட்டுன்னு. என்னைக்குமே எப்பயுமே உங்க கூட உங்க பின்னாடி நாங்க இருப்போம். தேங்க்யூ. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சிம்மனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அழகான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் தான் இருந்துகிட்டே இருக்காங்க. பிரதருக்கு எப்போ கால் பண்ணாலும் சொல்லுங்க முரளி, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன அப்படின்னு தான் கேட்கக்கூடியவர். பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்களோட நான் அவரை வெல்கம் பண்றேன். வணக்கம் ஈஸ்வரன் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க முரளி? ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் வெற்றி வாழ்த்துக்களோட சந்திக்கிறோம். தேங்க்யூ. நான் இங்க இருந்தே தொடங்கிடுறேன். கார்ல தாவேக்கா கொடி எப்போ இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு, எதனால இந்த மாற்றம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாற்றம் வேணுன்றதுக்காக தான் இந்த ஒரு மாற்றமே நடந்துச்சு. தாவேக்கா கொடி கார்ல வந்த இது வந்து மே 4ஆம் தேதி மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் இருந்தாலுமே கூட சிலர்லாம் கட்ஸோட விஜய் அவர்களுக்காக பாசிட்டிவா வீடியோஸ் போடுறது பார்க்குறோம், சமூக வலைத்தளங்கள் எழுதுறது பார்க்குறோம். தாவேக்கா மேல எதனால இந்த நம்பிக்கை? எப்ப இருந்து தாவேக்கா மேல விஜய் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு உங்களோட அந்த ஒத்துழைப்புமா இருக்கட்டும், அந்த வரவேற்புமா இருக்கட்டும், எதனால தாவேக்கா மேல வந்துச்சு? எங்க இருந்து தொடங்குச்சு இந்த பயணம்? இது எங்கேருந்து தொடங்குச்சுன்றதை விட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஓகே, உங்களுக்கே தெரியும் ப்ரீவியஸ் ரூலிங் பார்ட்டிஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு என்ன ஏதுன்றதுனா. ஸோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. அண்ட் இவர் தான் அதுக்குண்டான ஒரு ரைட் கேண்டிடேட்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து புதுசா வந்தவர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பிஹைண்ட் அவர் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்றது பார்ட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அட் சேம் டைம் ஃபேன்ஸுங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர் தான் ஒரு ரைட் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வி வோட்டட் ஃபார் ஹிம். சீரியல் ஆக்டர், நம்ம ஒரு பெரிய ஃபேம், நம்ம வந்து நிறைய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணணும், நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணணும். இவ்வளோ நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஏன்னா வந்து அவங்க நம்மள சூஸ் பண்ணும் பொழுதே இந்தந்த விஷயங்களை சூஸ் பண்ணுவாங்க. சமீபத்துல ஒரு நடிகர் ஒருத்தர் அஜித் அவர்களோட படத்துல கமிட் ஆகும் பொழுது அப்ப அஜித் அவர்கள் சொன்னாங்களா, இல்ல அவர் விஜயை பத்தி நிறைய விஷயங்கள் நெகட்டிவா பேசுனதை நான் கேள்விப்பட்டேன், வேண்டான்னு சொன்னதை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கே அவ்வளவு தூரம் நடக்கும் பொழுது சின்ன திரை பத்திரியம் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, இது இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தயக்கம் இருந்ததா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால? அப்படின்னு நான் சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு ஃபியூச்சர்ல எனக்கு இருக்கலாம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி கம்மியாகலாம். பட் அதர்வைஸ் நான் இப்போ சில மாசங்களா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்பயும் ஜி தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன். இல்ல அந்த மாதிரி ஏதாவது பிரஷர் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? பேசல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? இல்ல ஸ்டார்டிங்ல நான் பேச ஆரம்பிச்ச உடனே என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஓகே இது பேசுறதுனால நாளைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சேனல்ல வேணா உனக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போகலாம் அப்படின்னாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது அப்படி நடக்குமா என்னன்றது தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அது வந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம்னு முடியல இருக்கீங்க. கண்டிப்பா எவ்வளவோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா? இல்ல ஏன் விஜய் சார், நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சி தலைவர் பதவி ஏற்றிருக்காங்க, நிறைய பேர் வந்து தேர்தலில் நின்றுருக்காங்க. முதல் முறையா நான் ஒருத்தருக்காக வாய்ஸ் கொடுக்குறேன், நான் அவருக்காக நிக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆச்சு, அந்த மனுஷனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு எங்க இருந்து உங்களுக்கு தொடங்குச்சு? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து the way of approach அவர் வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் the way அவர் எப்ப வந்து மன்றத்தை வந்து நடிகர் லைக் அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து இதுவா மாத்தினார், இயக்கமா மாத்தின டைம்ல இருந்து we know that he is going to do something. So இது வந்து மத்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3 வருஷமா இருக்கிற கட்சி அப்படின்னு தான். பட் இதுக்குண்டான நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளானிங் வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் அவர் ஃபோக்கஸ் பண்ணது அவரோட சீரீஸ் ஆஃப் மூவிஸ் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாமே பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டா தான் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது why not give him a chance? நம்ம தான் மாத்தி இவங்களுக்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வாட்டி இவருக்கு கொடுப்போமே. எடுத்தது முதல்வரா அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்காங்க. அதுக்கு தான் நான் இப்போ கூட ரீசெண்டா ஒரு பதிவு போட்டிருந்தேன். எனக்கு அதுல வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துருந்துச்சு. இப்போ தோனி சார் வரும்போது பின்னாடி வந்து ஒரு 4 வேர்ல்ட் கப் ஒரு பேக்ல தூக்கிட்டு வரல. சிவாஜி கணேசன் ஐயா வந்து வரும்போதே வந்து அவார்டு எடுத்துக்கிட்டு வரல. பட் இதுக்கும் எனக்கு கவுண்டர் பண்ணாங்க. அவர் வந்து லீக் மேட்சஸ் விளையாடினாரு, சிவாஜி ஐயா வந்து டிராமா நடிச்சு, இவரும் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, இவரும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அது தெரிய வரல. ஓகே. சோ
எஸ் he will be the right candidate. So Super. he is the right candidate. அதனால தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பதவி ஏத்துறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய தடைகள்லாம் பாத்தீங்க. அப்பெல்லாம் வரும்போது ஒரு ஆதங்கம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. அதுக்காகவும் நிறைய இல்ல கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் 108 சீட்ஸ்ல வந்து திருப்பி அகைன் திருச்சி ஈஸ்ட்ல ரிசைன் பண்ணதுனால 107 ஆச்சு. பட் இந்த நேரத்துல திருப்பியும் நான் வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை, அதுக்கப்புறமா இந்தியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாரும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுல ரொம்பவே நன்றி. இல்ல இந்த வெற்றியை தன்னோட வெற்றியா பாக்குறீங்களோ? அப்படிதான் இது எடுத்து. ஆப்வியஸ்லி இது எனக்கு மட்டும்ன்றதுல இது எல்லாருக்குமே, பிகாஸ் அந்த ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத வந்து ஒரு உணர்வு. அண்ட் திஸ் a very first time, you know, I am voicing out for a politician. இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல. சோ இது வந்து ஒரு வெற்றின்றது ஃபர்ஸ்ட் அடியிலே ஒரு 6 அடிச்சானா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். இல்ல நீங்க மட்டும் தானால நிறைய சின்னத்திரை நடிகர்களும் நடிகைகளும் குரல் கொடுக்க எங்களுக்கு தயக்கமா இருக்கு. ஆனா எங்களோட ஆதரவு அவங்களுக்கு தான். நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதுல ஆக்சுவலி சில பேர் தான் வெளியே வந்து தைரியமா பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் them நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சி ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நீங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டு போட்டு வந்துட்டு அவங்களோட அந்த எண்ட் ஃபிங்கரை காமிச்சாங்க. சோ அதுலயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து விஜய் சாரோட பிஜிஎம் தான் வச்சிருந்தாங்க. சோ அப்பயே நிறைய பேர் இந்த கோட் அக்செப்டட் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ வெட்ட வெளிச்சமா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த காஸ்டியூம் முதற்கொண்டு அததான். ஆமா, அந்த யூனிஃபார்ம்ல தான் எல்லாரும் போனாங்க. இல்ல அதான் இப்ப சின்னத்திரை நடிகர்கள் நீங்க ஒரு பொறுப்புலயும் இருக்கீங்க, நடிகர் சங்கத்திலயுமே. அப்போ அப்படின்றப்போ இனி சின்னத்திரை நடிகர் சங்கத்திலயும் டிவிக்கே தானா அப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. சி எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி எஸ். நாங்க எங்க தலைவர் பரத் வந்து ஒரு முந்தானேத்து அன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. டிவிக்கு பின்னாடி கண்டிப்பா சின்னத்திரை நடிகர் சங்கம் என்னைக்குமே நிற்கும் அப்படின்னு. ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஓகே. தமிழ்நாட்டு மக்கள் 108 இடங்கள்ல அவர் வெற்றிகரமாக வெற்றியடை செஞ்சாங்க. ஆனா இப்ப ஆளுநரா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல ஒரு சீண்டல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சென்ட்ரலுக்கும் விஜய் அவர்களுக்கும் இங்கிருந்தே முரண் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பயணிக்க போறாரு ஒரு 5 வருஷம்? நீங்க கவலையே படாதீங்க முரளி, இப்படிதான் இருக்க போது அவரோட பயணம். ஆரம்பத்துல நிறைய தடைகள் வந்தாலும் அது வெற்றிக்கான ஒரு உறுதி தான் அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடுத்ததுமே இந்த பதவி இது வந்து ஆப்வியஸ்லி இந்த தடங்கள் எல்லாமே இருக்கும். பிகாஸ் இது யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, இவர் வந்து இவ்வளவு இடத்துல ஜெயிச்சு வருவாருன்ட்டுன்னு. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொன்னாங்க, 10 சீட்டுக்கு மேல வராதுங்க, 10 வந்தாலே பெரிய விஷயம், சில பேர்லாம் 0ல இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. சோ இது வந்து இந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ இவர் வந்தாரா, 108 சீட்டா, நம்ம வந்து இவ்வளவு வருஷமா இருக்கிற கட்சியாச்சு, 50 வருஷமா இருக்கிற கட்சியாச்சு, 75 வருஷமா இருக்கிற கட்சியாச்சு, நம்மளால அந்த ஒரு 3 டிஜிட் ஃபிகர் தொட முடியல. சோ ஆப்வியஸ்லி இந்த பிரஷர் இதெல்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் will be a smooth sailing. பட் ஆனா கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். தலைவர் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் வெரி ஷுவர் கண்டிப்பா ஒரு நல்ல கவர்னன்ஸ் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்த வாக்குறுதிகளை எப்படிப்பா நிறைவேற்றுவார்? வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இல்லாம இந்த கிரைம் எல்லாம் நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. இனிதான் அவருக்கு அந்த சீட்டோட ஹீட்டு தெரிய போகுது அப்படின்னு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வருஷம் விடுவோம் நம்ம, அதுல இனிமேட்டு தான் அவருக்கு அந்த பிரஷர் ஆரம்பிக்கும் போது குறிப்பா இன்னையில இருந்து அப்படின்னு. சரி, அதான் நான் சொல்றேன் இல்ல, டைம் கொடுப்போமே நம்ம. இன்னைக்குதான் வந்து அவர் வந்து பதவியே ஏத்திருக்கிறாரு. இன்னும் அவர் வந்து செக்ரட்டேரியட்ல போயிட்டு உட்காரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா இஃப் கிவன் a chance obviously he'll do it. ஓகே. அந்த யங்ஸ்டர்ஸ் நம்பி எப்படி தமிழ்நாட்டை ஒப்படைக்கிறதுன்னு கேட்டாங்க. ஆனா மக்களுக்கு கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ்ட. திருப்பி மெஜாரிட்டி எஸ் யங்ஸ்டர்ஸ். பட் அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் இப்ப யங்ஸ்டர்னு சொன்னீங்கன்னாக்கா ரொம்பவே நன்றி, தேங்க்யூ. அதுல ப்ரோ நான் உங்களை யங்ஸ்டர் இல்லைன்னு சொன்னாதான் எல்லாரும் எனக்கு சண்டை போடுவாங்க. ஸோ அதனால வெரி ஹாப்பி. நாட் ஈவன் யங்ஸ்டர்ஸ், நிறைய பேரும் ஐ மீன் லைக் சீனியர் சிட்டிசன்ஸும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு மாற்றம்னு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் திருப்பி சொல்ல போனோம்னாக்கா முன்னாடி ப்ரீவியஸா என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டேட் வேணும்னா ஆப்வியஸ்லி யூ நீட் டு ஹேவ் அ நியூ கவர்மெண்ட். ஓகே, நியூ கவர்மெண்ட்னு பார்க்கும்போது யாருக்கு வந்து ஹூ இஸ் ஆக்சுவலி an eligible candidateன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா விஜய் சார் தான். அண்ணா அவர்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது. இனி ஃபியூச்சர்ல கண்டிப்பா இவருக்கு ஒரு வரலாறு இருக்கும். வரலாறு திரும்புகிறது நிலந்த மீறி ஒரு வரலாறு படைச்சிருக்காரு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். எம்ஜிஆர் ஐயா விட ஐ திங்க் 1.25% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. 35% இஸ் வாட் விஜய் சார் ஹஸ் காட். ஸோ கண்டிப்பா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்பாங்கல்ல, இட் ஹஸ் ரிப்பீட்டட். ஓகே. இல்ல என்டிஆர் மாதிரி ஆவாரா இல்ல வந்து சிரஞ்சீவி மாதிரி ஆவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் போயிட்டே இருந்தது. ஆனா நான் விஜய் தான், விஜய் என்ன பண்ணுவனோ அதுதான் பண்ணுவேன். இந்த பெண்கள் குறிப்பா அவர் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை எதனால நினைக்கிறீங்க? பெண்கள் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. See again, போன இதுல வந்து கம்பேர் பண்ணும்போது விஷயங்கள் வந்து கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் உமன் நடந்துச்சு. நாட் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு, நிறைய விஷயங்கள் வெளியே வராம இருந்துச்சு. அண்ட் இன்னும் அன்சால்வ் விஷயங்கள் நிறையவே போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இதுதான் ஒரு மாற்றம், ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி இந்த ஸ்டேட் தேவைன்றதுனாலதான் விஜய் சாருக்கு ஓட்டு. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு என்ன தோணும்னா, ஓகே ஈஸ்வர்
எங்களுக்கு தெரியும் நிறைய பயணிச்சிருக்கீங்க. இப்ப தாவேக்காலையும் உங்களோட குரல் இருக்கு. நாங்க அரசியல் எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல எப்பவுமே ஆக்டிங்? நம்மளுக்கு என்னைக்குமே ஆக்டிங் தான். ஓகே. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க? அவங்க நேம் சொல்ல வேணாம். பட் நான் வாய்ஸ் கொடுக்குறேன், டிவிக்கு வாய்ஸ் இது பேசு, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இல்ல இல்ல. அந்த மாதிரி யாரும் இல்ல. பட் இது இப்ப நான் போடுற இப்ப contents பேசல, அதுக்கெல்லாம் contents இல்ல நானா பார்த்து போடுறதுதான். நானா Okay. பார்த்து விஜய் போடுறது. சாரோட- போடுறதுக்காக வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. நல்ல வியூஸும் போகுது. ஓகே. அட் த சேம் டைம் ஹேட்ரட் கமெண்ட்ஸும் வருது. ஒரு 4 இடத்துல அசிங்கமா திட்டும் வாங்குறோம். கமெண்ட்ஸ்லயும் நிறைய ஐ மீன் லைக் இந்த சென்ஸ் பர்சனல் மெசேஜஸ்லயும் நிறைய திட்டி வருது. ஓகே. நீங்க இவரு வின் பண்றதுக்கு முன்னாடி நீயும் ஒரு ஆக்டர் தான். இப்ப அந்த ஆக்டருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க இனிமேட்டு நாடு அப்படின்னு நிறைய பேரும் சிலர்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு இனி வர நாட்கள் தான் பதில் சொல்ல போகுது. இல்லையே இதுக்கு அந்த முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்பவுமே? எக்ஸாக்ட்லி அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் எல்லாருமே நீங்க பாருங்களேன், எல்லாருமே ஒரு ஆக்டர் தானே. எஸ். ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்ல அது அந்த மேபி எடப்பாடி ஐயா அவரு ஆக்டிங்குள்ள இருக்குல்ல. பட் அகைன் நீங்க பாக்கி யார் எடுத்து பார்த்தாலுமே யூ see for the last 30 years ஒரு ஆக்டர் டர்ன் பாலிட்டிஷியன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டையே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து ஒன்றும் பெருசா இது இல்லை. அது அவரோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி தான் அவரோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு if he is coming down to serve for peopleனாக்கா அதை நம்ம வந்து வெல்கம் தானே பண்ணணும். எஸ். இந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லார் வீட்லயும் அந்த ஆனந்த கண்ணீர்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் இங்க எமோஷன் ஆகி கண் கலங்கினாங்க. இது கண்டிப்பா ஒரு 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 முதல்வருக்கோ ஒரு நடிகருக்கோ வந்தது கிடையாது. குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறாங்களோ விஜய் அவர்கள். அவரே அப்படித்தானே சொன்னாரு, வீட்டுல ஒரு விஜய் வீட்டுல ஒரு விஜய் கண்டிப்பா இருப்பேன். ஸோ அதுதான் அவர் வந்து இந்த வாட்டி he has touched on every single people in தமிழ்நாடு. எல்லாரோட ஹார்ட்டையும் போயிட்டு பயங்கரமா டச் பண்ணி, உங்களுக்கே தெரியும் அவரோட கேம்பெயின்ல என்ன க்ரௌட் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் டினை பண்ணாங்க. எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு பெரிய போலீஸ் பந்தோபஸ்தோட பெரிய கான்வாயோட கெத்தா போயிட்டு இருக்காருல்ல. இது லைட்டா டிலே ஆகும்போது உங்களுக்கு என்னவா இருந்தது? ஈஸ்வரோட மனநிலை என்னவா இருந்தது? மெட்டல் டிடெக்டர் வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, பாதுகாப்பு வசதி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு விஜய் ஃபேனா, ஒரு தொண்டனா, ஒரு டிவிக்கேவா யோசிக்கும் பொழுது இல்ல அது கொஞ்சம் ஹர்ட் தான் ஆச்சு. ஒரு 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 கோவம்ன்றதுல இவ்வொரு மனுஷனை போட்டு இன்னும் எவ்வளவுதான் பண்ணுவீங்க? பாவம் அவர் கஷ்டப்பட்டு வந்தாச்சு போயாச்சு. இதுக்கு நடுவுல வந்து இன்னும் 2 பெரிய கட்சி நாங்க சேர்ந்து திருப்பி இப்போ கவர்ன் பண்றோன்ற மாதிரி நிறைய இடத்துல நியூஸுக்கு வந்துச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல அவங்க டிஸ்கஷனும் வச்சாங்க. பட் அதையும் மீறி அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மற்ற எல்லா பார்ட்டிஸுக்குமே வந்து ரொம்பவே 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 நன்றி. ஒருவேளை இது நடக்காம இருந்ததுன்னா 10ஆம் தேதி லாஸ்ட் டேட், ஒருவேளை இந்த ஆதரவு குரல்கள் வராம இருந்ததுன்னா விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் வெற்றி அடைய வச்ச மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஒருவேளை இது இன்னைக்கு நடக்கல அப்படின்ற இது நடக்காம இருந்திருக்காது. கண்டிப்பா நடக்கும். 100% நடந்துதான் தீரும். இல்ல ராகுல் அவர்களும் வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு மீறி ஒரு அவரே தான் ஒரு மாற்றமா பார்த்தாங்களோ? ஏன்னா இப்ப ராகுல் அவர்கள் முன்னாடியே வரதா இருந்தது. ஆனா இன்னைக்கு பதவியேற்பிலாக அவரும் வந்திருந்தாரு. ஸோ அந்த பிரதர் அப்படின்றது என்னைக்குமே அவர் சொல்லுவார். இனி விஜய் அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்க போறாரு. கண்டிப்பா 100%. ஓகே. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனி இப்படிதான் கூட்டணியா பயணிக்க போறாங்க. கண்டிப்பா கூட்டணியா தான் பயணிப்பாங்க. ஏன்னா வந்தாச்சு இப்போ. ஸோ மேஜரா அட்லீஸ்ட் அந்த ஒரு 5 சீட்ஸ் நம்மளுக்கு அவுட் ஆஃப் இந்த 108 மற்றவங்க வந்ததுல இப்போ மேஜரா நம்மளுக்கு இந்த ஒரு 5 சீட்ஸ் பலமா கொடுத்தது காங்கிரஸ் தான். ஸோ ஆல்வேஸ் காங்கிரஸ் வில் பி வித் டிவிகே. எஸ். இனி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் எதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன்? இத்தனை நாளா விஜய் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, வெரி ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து எனிதிங் எனிவேர் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் நம்ம போயிட்டு. அட் த சேம் டைம் நம்ம வந்து சோஷியலி நம்ம என்ன சொல்றது, சோஷியல் அவேர்னஸோட இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும். த வே வி ஹேண்டில் திங்ஸ் ஹேஸ் டு பி வெரி வெல் டன். எஸ். டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். எங்கேயோ நடக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகளும் டிவிக்கே தான் காரணம்னு இந்த இடைப்பட்ட நாட்களையே போட ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேண்டிடேட்டோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இவங்க இப்படி பண்றாங்க. இதெல்லாம் இன்னும் அவர் ஹர்ட் பண்ணும்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு போக விடாம ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அடக்குறாங்க. See அதுதான் தட் இஸ் தி பவர் ஆஃப் சோஷியல் மீடியா டுடே. இன்னைக்கு எப்படி இந்த ஒரு சோஷியல் மீடியாலயே வந்து ஒரு பயங்கரமா கேம்பெயின் பண்ணி எங்களையே எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்லயே நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க, இன்ஸ்டாகிராம்லயே போலிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் யாரா இருந்தாலும் இனிமேல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து எவ்ரிபடி கேரிஸ் a dirt in their backன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோஸ். இன்ஃபேக்ட் அதெல்லாம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எடுத்து போட்டு இப்ப அவர் பண்றாரு போறாருன்ற மாதிரிலாம் காமிச்சாங்க. அதை பத்தி எல்லாம் வந்து அதான்
ஆப்வியஸ்லி பாசிட்டிவ், ஐ மீன் லைக் ஒரு இடத்துல இவ்வளவு பயங்கரமா பாசிட்டிவ் இருக்குன்னா கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும்ல. சூப்பர். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த 5 வருஷம், இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது? பிரம்மாண்டமா இருக்க போகுது. அப்படியா? ஒரு அதிரடியாவும் இருக்குன்னு எதிர்பார்க்க. அசர வைக்க மாதிரி இருக்கும். எதெல்லாம் இருக்காது, எதெல்லாம் இருக்கணும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? எதெல்லாம் இருக்காது, எதெல்லாம் இருக்கும்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கரப்ஷன் இருக்காது 100%. நோ ட்ரக்ஸ், இது ரெண்டும் 100% இருக்காது. அதே மாதிரி 100% சேஃப்டி ஃபார் விமன் இருக்கும். இது 3 இருந்தாலே நாடு நல்லா இருமே. சூப்பர். இதுல இருக்க போது இப்படிதான் தாவேக்கா பயணிக்க போகுது. தாவேக்காக்கு உங்களோட ஆதரவு அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயுமே கொடுப்பேன் அப்படின்னு 100% உறுதுணையா இருந்துகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். முரளி. மீண்டும் ஒரு முறை பதவி ஏற்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணலாம். அவங்களோட தொண்டர்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னாலும் தாராளமா ஷேர். ஒன்றும் இல்லை அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இனிமேல் இன்னிலேருந்து இந்த ஸ்டேட்டு உங்களோடது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்புகிறோம் நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டை பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போவீங்கன்ட்டுன்னு. அண்ட் உங்களோட ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் என்றைக்குமே நாங்கள் எல்லாருமே இருப்போம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.